பெரிய ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு. குறிப்பிட்ட ஒரு சில தண்டவாளத்தை தகர்க்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம், தண்டவாளத்தை தகர்க்கிற மாதிரி பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக் பண்ணிடுறாங்க. ட்ரோனுங்கன்னு ஆராய்ச்சி கிராட்சிலாம் பண்ணனா ஒவ்வொரு தடவை நாங்கள் சுட்டு கொண்டுருவோம். ஒரு பண்டிகை காலம் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக விட்டுருவாங்க. ஆனால் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து அந்த இராணுவ அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இந்த அரசு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டீம் கிளம்பும். அப்போ இது மும்முனையை பிரச்சனையை உருவாக்குகின்ற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ரயிலில் இயக்கக்கூடிய நபரை வந்து சுட்டு கொலை செய்கிறாங்க. எங்கள் மக்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி இந்த கனிம வளங்களை சுரண்டுவதில் முக்கியமான பங்கு வந்து அரசாங்கம் வகிக்கிறது. உலக நாடுகளுடைய உதவியோடு இதை வந்து ஹேண்டில் பண்ண போறாங்களா இல்ல தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்களும் பல வழக்குகளை பார்த்துருப்பீங்க, திருட்டு வழக்கு, கொலை வழக்கு அப்படி இப்படின்னு. இங்கே ஒரு திருட்டு வழக்கு வித்தியாசமாக போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானில் வந்து ஒரு ரயிலே திருடி இருக்காங்க. என்ன சார் வழக்கு? அதாவது ரயிலை திருடலை, ரயிலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைஜாக் பண்ணி கடத்தி வச்சுருக்காங்க. கடத்தி வச்சு இன்னைக்கு உலக நாடுகளே வந்துட்டு பிரமிப்புக்குள்ளே ஆகக்கூடிய அளவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அங்கே பாலுச்சிஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு எப்படி இந்தியாவில் ஒரு மாநிலமோ அது மாதிரி வந்து பாகிஸ்தானில் அது ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. இவங்க என்ன, ஆமாம், இவங்க ஒரு இந்த கிளர்ச்சியாளர் படையோடைய வேலையை என்னென்னு கேட்டால் பாகிஸ்தான்கிட்டேருந்து எங்களை பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனி நாடாக நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தெல்லாம் வந்து நீங்கள் மற்ற நாடுகளுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்றீங்க. குறிப்பாக சீனாவுக்கு நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் சலுகைகள்லாம் பண்ணுறீங்க. இங்கே சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இருக்கவங்கள நீங்கள் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்களாகவே இந்த பாலுச்சிஸ்தான் அமைப்பினருக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் ஒரு பெரிய இடர்பாடு சிக்கல் இது இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்களும் என்னென்னு கேட்டால் ஏற்கனவே பாகிஸ்தான் பல சிக்கல்களை சந்தித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழலில், ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் ஒரு சில பிரச்சனை. இப்போ இந்த சாம்பியன் டிராஃபி கிரிக்கெட் நடத்துனாங்க, அதுக்கு ஒரு ஸ்டேடியம் 1250 கோடி ரூபா கிட்ட வந்து தயார் பண்ணாங்க. ஆனால் அவசரமாக தயார் பண்ணி இப்போ வந்து ப்ரைஸ் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2.80 கோடியோ 2.20 கோடி தான் கிடச்சிச்சு. அதாவது 2.25 கோடி தான் உங்களுக்கு பணமே கிடச்சிச்சு. மற்றபடி அந்த ஒரு மேட்ச் தான் அந்த பாகிஸ்தான்லேயே வந்து பாகிஸ்தான் டீமே விளையாட முடிஞ்சிச்சு. அப்படி வந்து ஒரு சிக்கலான பொருளாதார ரீதியான ஒரு சில சிக்கல், பல நாடுகளை சார்ந்து தான் அவங்க செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே ஒரு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து நிறைய பயங்கரவாதிகள்லாம் வந்து உலகத்தில் இருக்க பல பயங்கரவாத அமைப்புகள் வந்து அங்கே வந்து ஒரு கிளை வைத்திருக்கிறாங்க. அதில் பல தலைவர்கள் அது உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இந்தியாவிற்கும் வந்து பாகிஸ்தானுக்குமான வந்து உறவு வந்து சரியான முறையில் இல்லை அப்படின்றது உலக நாடுகள் அறிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அங்கே வந்து ஒரு கிளர்ச்சியாளர் படை வந்து தீவிரமாக அந்த அரசை வந்து எதிர்த்து தொடர்ச்சியாக அவங்க பல்வேறு விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் இவங்க கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து பாலுச்சிஸ்தானை பொறுத்தவரையிலும் அங்கே ஒரு இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்கே கிளர்ச்சியாளர் படை அடிக்கடி பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இராணுவ முகாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி நம்ம இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இராணுவ முகாம்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்தியாவில் பல இடங்களில் இருக்கும். ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், அதே போல் அருணாச்சல் பிரதேசம், பல இடங்களில் வந்து அவங்களுடைய முகாம் அமைக்கப்பட்டிருக்கும். நம்ம பார்டர் சம்மந்தப்பட்ட இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்துட்டு அவங்க வந்து இராணுவத்தினர் வந்து அங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெட்டாலியன் இருக்கும். ஒரு மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த இராணுவ தலைவர்கள்லாம் அங்கேருந்து ஏதாவது ஒரு விஷயம் ஏற்படும் பொழுது டக்குன்னு அந்த இராணுவத்தை பயன்படுத்திப்பாங்க. அது மாதிரி இந்த பாலுச்சிஸ்தான் மாகாணத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இராணுவத்தினர் ஒரு மிகப்பெரிய ஒரு படை வந்து அங்கே எப்பயுமே தயார் நிலையில் இருக்கும். இப்போ குறிப்பாக வந்து இப்போ நடந்த சம்பவம் வந்துட்டு அந்த கொட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியிலேருந்து பெஷாவருக்கு போகக்கூடிய ஒரு ரயில் தான் இந்த ரயில். இந்த குறிப்பிட்ட ரயில் வந்துட்டு கிளம்பும் போது என்ன பண்ணுறாங்க கேட்டால், இந்த ரயிலை பொறுத்தவரையிலும் அது வந்து 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ரயில். மொத்தம் 880-890 கிலோமீட்டர் கரெக்டாக அந்த கொட்டாலேருந்து பெஷாவருக்கு போகக்கூடிய அந்த ரூட்டு.
இவங்க ஏற்கனவே திட்டமிட்டு, ஏன்னா உளவுத்துறை இருக்கும், எல்லாருமே இருப்பாங்க, ஒரு சிக்கலான ஒரு மாநிலம் அப்படின்னும் பொழுது அங்கே அதிகாரிகள் சிக்கலான ஏரியா வேற, சிக்கலான ஏரியா அப்படின்னும் பொழுது அங்கே நிறைய பாதுகாப்பு அம்சங்கள், பாதுகாப்பு விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ரம்ஜான் பீரியடு, நோன்பு பீரியடு, ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னும் பொழுது பல இராணுவ வீரர்களை வந்து விடுப்பில் இப்போ இந்த கொட்டால இருந்து நேரடியாக பெஷாவருக்கு அந்த ரூட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத் கிராஸ் பண்ணி போனோம். பல ஊர்கள், அதாவது 30க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் நடுவில் இருக்குது. அது ஒரு பேசஞ்சர் ரயில் தான். 30க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை அது கிராஸ் பண்ணி போகும்பொழுது பலர் அதில் பயணிப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட பயணிகள் அதில் இருப்பாங்க அப்படின்றாங்க. ஒரு சிலர் 400 பேர் இருப்பாங்க, ஒரு சிலர் 450 பேர் இருந்தாங்க, ஒரு சிலர் 500. ஆனால் 500க்கும் மேற்பட்ட, ஏன்னா ஒரு ரயில்னு பார்க்கும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோமே. இப்போ நம்ம வடநாட்டிலே பார்த்துக்கோங்களேன், ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 10 பேர் இருக்குன்னா அங்கே 150 பேர் இருக்கான். ஆமாம். அப்படின்னும் பொழுது பாகிஸ்தான் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அதுவும் இராணுவ அதிகாரிகள் வராங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ. இராணுவ அதிகாரிகள் அந்த ரயிலில் பயணிக்க போகிறாங்கன்னா 10 பேர் இருக்க வேண்டியது 15 பேர் கூட இருப்பாங்க. பொதுமக்களுக்குன்னு சொல்லி ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் இருந்தாலும் மீதி இருக்கிற 12 கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்களுக்காக, அவங்களுடைய பயன்பாட்டுக்காக இலவசமாக கொடுக்கப்பட்டது. அந்த இலவச ரயில் பயணத்தில் அவங்க வராங்க. அப்படி பயணத்தில் வரும்பொழுது கேம்பில் இருந்தால் கூட அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் கேம்பில் தான் வச்சுருப்பாங்க. இது எப்படி பிளான் பண்ணி கரெக்டாக இப்படி வந்து இவங்க இந்த பண்டிகை காலத்தை பொறுத்து இவங்க வந்து ஆயுதங்கள் இல்லாமல் நிராயுதபாணியாக இந்த ரயிலில் இவங்க வருவாங்க அப்படின்றது ஏற்கனவே வந்து திட்டமிடப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அவங்க இந்த பிஎல்ஏயோட குறிய ராணுவ வீரர்கள் தான். ஆமா, பிஎல்ஏவோட குறிய என்ன கேட்டால் தொடர்ச்சியாக இராணுவத்தை வைத்து தான் நம்மளை ஒடுக்குறாங்கன்னா, இராணுவத்தை வைத்து தான் நம்மளுடைய வளங்கள் சுரண்டப்படுகிறது. நம்ம வளத்தை சுரண்டதுக்கு நம்ம ஆளுங்களை வச்சு இவங்க பண்றாங்களே அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஒரு குழு. ஏன்னா பக்கத்தில் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், உங்களுக்கு வந்து இந்தியா உதவி செய்கிறது, உங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் உதவி செய்கிறது, அதை வச்சு தான் நீங்கள் வந்து எங்களை ஒடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்கள்லாம் அவங்க சொன்னாலும் கூட அதில் ஆதாரம் இல்லை. அது பொய் குற்றச்சாட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்தந்த டைமுக்கு அங்கே பாலிடிக்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, இங்கே இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்தால் கூட இது பாகிஸ்தான் சதின்றுவாங்க. இது ரொம்ப நாளாக நம்ம பார்க்குறோம். இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கோம், அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமும் இருந்திருக்காது. அப்படி வந்து சும்மா விதண்டாவாதத்துக்காக பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் குறிப்பாக இந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய இந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, இராணுவர் இருக்காங்க, அந்த லோக்கல் போலீஸ், அங்கே இருக்கிற போலீஸ். இப்போ வந்து கொட்டான்ற பகுதியில் வந்து அங்கேருந்து சொந்த ஊருக்கு விடுமுறை காலத்திற்கு செல்லக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் லீவில் போயிட்டு திருப்பி ஒரு 10 பேர் வந்து புதுசாக வரக்கூடிய, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த போலிஸ்தானா, அந்த போலிஸ்தானுடைய உளவு அமைப்பு, அவன் ஒரு உளவு அமைப்பு மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டு வச்சுருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி இந்த ரயில் இந்த நேரத்திற்கு வரும், இது வந்து இந்த ஜஃபார் ரயில், அந்த ரயிலை வந்து நம்ம வந்து ஹைஜாக் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டான். ஹைஜாக் பண்ணும்பொழுது அவனும் அதில் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரான். அந்த ரயிலை ஓட்டி கொண்டிருந்த நபர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார், தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது, அவர் அங்கே கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. பொதுமக்கள் தான். ஆமாம், 20க்கும் மேற்பட்டவர்கள். அது இப்போ ஆய்வு பண்ணுறாங்க, பொதுமக்களா இல்லை இராணுவ வீரர்களா இல்லை போலீஸ் அதிகாரிகளா உளவுத்துறை அதிகாரிகளான்ற ஒரு ஆய்வு போய்கிட்டு இருக்கு. அப்போ இவனுடைய ஒரே ஒரு மோட்டிவ் என்னன்னு கேட்டால், அந்த கொட்டார் ரயில் நிலையத்திலிருந்து இவனுடைய எல்லைக்குள்ளேயே, அதான் இந்த போலிஸ்தான் சொல்லக்கூடிய இந்த பகுதி அவனுடைய எல்லை, அவனுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுக்குள்ள அந்த ஒரு டன்னல் கிராஸ் பண்ணி அதை தாண்டி வெளியில் அந்த ரயில் வரும்பொழுதே அந்த டன்னல்லையே ரயிலை வந்து பிளாக் பண்ணுறான். பிளாக் பண்ணி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா தாக்குதல்களை நடத்துகிறாங்க. அது வந்து மனித வெடிகுண்டு தாக்குதலாக கூட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு. குறிப்பிட்ட ஒரு சில தண்டவாளத்தை தகர்க்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம், தண்டவாளத்தை தகர்க்கிற மாதிரி பண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ண பிறகு அதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அப்புறம் வந்து ஒரு சிலரை வந்து பிணை கைதிகளாக வந்து பிடிச்சிட்டு, அதாவது இராணுவ வீரர்களையும் அரசு அதிகாரிகளையும் மட்டும் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு, மற்ற இருக்காங்க பார்த்தீங்களா, பொதுமக்கள், குழந்தைகள், இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களெலாம், அதாவது நீங்கள் எந்த ஊருன்ற மாதிரி விசாரிக்கிறது, அவங்க நம்ம பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்காங்கன்னா அவங்க நம்ம மக்கள், அவங்கள நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள விட்டுறாங்க. மற்றபடி இப்போ கையில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேருக்கு மேலே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. மீதி பொதுமக்களை எல்லாரையும் அவங்க விடுவிச்சிட்டாங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால், உடனே இந்த தகவல் தெரிந்தவொடனே ஏற்கனவே பக்கத்தில் முகாம்கள், இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா,
அது எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 பேர் ராணுவ முகாமில் இருக்காங்கன்னா 500 பேருமா லீவில் போயிட போகிறாங்க? கிடையாது. ஒரு 250 பேர் இருப்பாங்க கண்டிப்பாக. ஒரு 300 பேராவது இருப்பாங்க. அந்த 300 பேரை வச்சு அந்த இடத்த போயிட்டு அவங்க வந்து என்ன நடக்குது என்ன பாருங்க, உடனே வந்து அந்த இடத்துல துரிதமான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ஜனாதிபதியோ அதிபரோ வந்து தகவலை சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, ராணுவ மந்திரி அவங்க இவங்களுக்குலாம் தகவல் போகுது. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரோன் மூலமாக பல விஷயங்களை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ட்ரோனை உள்ளே விட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரோனுக்குன்னு ஆராய்ச்சிலாம் பண்ணனா எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சர்வசாதாரணமாக விட போகிறது கிடையாது, இங்கே ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுட்டு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் வந்து 3 பக்கமும் இவர்கள் வந்து மடக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த போலிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி BLA என்று சொல்லக்கூடிய ஆர்மி வந்து அந்த அந்த அமைப்புன்றதே வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கிளர்ச்சியாளர் அமைப்பையும் வந்து தங்கள் உயிரை இழந்து கூட அவன் வந்து களத்தில் இறங்கி சண்டை போடுவான். தற்கொலைப்படை. ஆமாம், தற்கொலைப்படை மாதிரியான ஒரு செயலில் இருப்பான். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த பார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சவுத் சைடு ஆஃப் பாகிஸ்தானு. அந்த பார்டரை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் வெளில போனீங்கன்னா நீங்கள் ஆப்கானிஸ்தான் வழியாக ஈரான் அப்படி போயிடலாம் வெளியில். அப்படிப்பட்ட ஒரு கண்டினியூட்டி இருக்குது. வெளிநாடுகளுக்கு தப்பித்து ஓடுவதற்கான கண்டினியூட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆயுதங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானில் பல்வேறு ஆயுதங்கள் சட்டத்திற்கு புறம்பாக கிடைக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாகிஸ்தானில் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள், அதாவது இந்த கிளர்ச்சியாளர்களுடைய சம்பவத்தை அவங்க கண்டுகொள்ளாமல் விடுறதுனாலையும், அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து தகுந்த நேரத்தில் இவங்களுக்கு பதில் சொல்லி இராணுவ ரீதியாக, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாகிஸ்தான் நம்ம வந்து சிறுசாக நம்ம யோசிச்சு பல விஷயங்கள் எல்லாமே வெளிநாடுகள்லாம் பண்ணும் பொழுது அவங்கக்கிட்ட வந்து பல நாடுகளுடைய ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருக்குது. அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருக்குது, சீனாவுடைய ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ இந்திய எல்லையில் ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுனால அந்த ஆயுதங்களும் அவங்கக்கிட்ட போய் கையில் ஒட்டிக்குது. அந்த ஆயுதங்கள் முறையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க பயன்படுத்தப்படுது இல்லை. அந்த மாதிரி ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்கள் கையில் வந்துட்டு சொற்ப பணத்திற்காக யாரோ அவங்க வந்து வித்துட்டு போயிடுறான். அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஆயுதங்கள் குவிந்து கிடக்குது. அப்படின் போது இந்த சவுத் சைடில் இருக்கக்கூடிய இந்த போலிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, இந்த லிபரேஷன் ஆர்மியை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு தனி நாடாக எங்கள் நாடை பிரித்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அதையும் எப்போ யோசிக்கிறான் பாருங்கள். எல்லாமே என்ன பண்ணுவாங்க, தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினா கூட இந்த ரமலான் பீரியட்லலாம் டச் பண்ணவே மாட்டாங்க. தீவிரவாதிகள் நான் சொல்கிறேன், வெளியிலிருந்து வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய தீவிரவாதிகள் அந்த டைமில் வந்து நோம்பு பீரியடு, அந்த டைம் வந்துட்டு ஒரு பண்டிகை காலம், மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக விட்டுருவாங்க. ஆனால் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து அவங்க நாட்டினுடைய உளவுத்துறையோட சீரியஸாக செயல்பட்டு எத்தனை பேர் லீவில் போகிறான், எவ்வளோ பேர் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறான், இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுல இராணுவ வீரர்கள் யார், காவல்துறை யார், அதே உளவுத்துறை யார், பொதுமக்கள் யார், குழந்தைகள் யாருன்னு ஒரு பட்டியலை வச்சுருக்கான். அந்த பட்டியலை வைத்துக்கொண்டு அந்த பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கடத்தல் சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கடத்தல் சம்பவத்தில் வந்துட்டு பலர் உயிரிழந்திருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. உலக நாடுகளே இன்றைக்கி அச்சமடையக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால், பாகிஸ்தானில் வந்து பல்வேறு சதி திட்டங்கள் தீட்டுறாங்க, பல இடங்களுக்கு வந்து தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் உள்ளே இருந்து தான் வந்து பிளான் கொடுக்குறாங்க, எக்ஸிக்யூஷன்லாம் அங்கேருந்து தான் பண்ணுறாங்க உலக நாடுகள் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அங்கே ஒன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் கூட சொந்த நாட்டிலேயே ஒரு அமைப்பு வந்து சொந்த நாட்டினுடைய இராணுவத்தின் மீதே கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வந்து இமிடியேட்டாக இவங்க அதான் கிட்ட வந்தால் நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னும் பொழுது அந்த இராணுவ வீரர்களை பாதுகாப்பதா இல்லை இதை அவங்க கையில் விட்டுட்டு நம்ம வந்துட்டு பேக் வந்துட்டாலும் உலக நாடுகள் அசிங்கமான ஒரு விஷயத்தை வந்து வெளியில் சொல்லுவாங்க அப்படின்ற வந்து ஒரு அச்சுறுத்தல் வந்து பாகிஸ்தான் அரசுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. இராணுவத்திலே பார்த்திங்கன்னா ரொம்ப சாக்ரிஃபைஸ்டாக இருப்பாங்க ஒரு ஆளும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு உள்ளே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர் டீம்னால வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இல்லை அவர்களுடைய தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்துகிறாங்களா? ஏன்னா ஒரு ரயில்னும் போது அது வந்து ஆரம்பத்திலே அட்டாக் பண்ணியிருக்காங்க சார், ராணுவ வீரர்கள் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க போல. ஆமாம், அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணதுனால தான் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தண்டவாளங்களை தகர்த்ததுனால அங்கே அசஸ் பண்ண முடியாமல் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் பிணை கைதிகளாக இராணுவ வீரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னா இராணுவ வீரர்கள்னால் விட்டுற முடியாது இல்லையா. பிணை கைதிகளாக அந்த லோக்கல் பீப்புளை வந்து அவங்க வெளியில் விட்டாலும் கூட இராணுவ வீரர்கள் முக்கியமான இல்லையா. இப்போ இராணுவ வீரர்கள் இவங்க பாதுகாக்கல அப்படின்னா அது இராணுவத்தில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு தெரியும் இராணுவ கிளர்ச்சியெல்லாம் பாகிஸ்தானில் ஏற்பட்டு தான் ஏற்கனவே பர்வேஸ் முஷாரஃப் இருக்கிற பொறுத்தெல்லாம் அது இராணுவ கிளர்ச்சியில் மூலமாக தான் அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க அந்த டைமில்.
அது மாதிரியான ஒரு கிளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழல், அது வந்து அந்த நாட்டையே வந்துட்டு ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு பாகிஸ்தானில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட போதும், அதை வைத்து இப்போ இம்ரான்கான் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா அதை வச்சு ஒரு கலவரத்தை எடுத்து அடிச்சு விடுவானுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் போதும், அதை 10 பேர் செஞ்ச விஷயம் வந்து அப்படியே 10,000 பேருக்கு பரவி அது இம்மிடியட்டாக கலவரமாக பிரச்சனையாக உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. உடனே ஆட்சி கலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னா இராணுவ அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாயிடுச்சு. அந்த இராணுவ அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இந்த அரசு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டீம் கிளம்பும். அப்போ இது மும்முனையை பிரச்சனையை உருவாக்குகின்ற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்த கிளர்ச்சியாளர்களுடைய தலைவர்கள் யார் யார் இருக்காங்க, அவங்ககிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பல முன்னெடுப்புகளை பாகிஸ்தான் ராணுவம் எடுத்தாலும் கூட அவங்களுடைய ஒரே பாயிண்ட் கிட்ட எங்களை தனியாக பிரித்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஆகுமா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இல்லை தொடர் தாக்குதல் நடத்தி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள நம்ம மீட்போம். ஏன்னா ஒரே நேரத்தில், ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் கிடைத்தோன்னே 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் அந்த ரயில் பெட்டிக்குள்ளே வெடிகுண்டுகளை வைத்திருக்கிறார்களா, இல்லை இப்போ ஒரு அச்சுறுத்தல் பண்ணும் பொழுது எக்யூப்டாக துப்பாக்கியோடு இவன் வந்து உள்ளே இறங்கி பண்ணுறான். இப்போ ரயில் நிலையங்களில் வந்து பாதுகாப்பு அம்சம்லாம் இருக்கும். ஆனால் பாகிஸ்தானில் எப்படின்னு தெரில நமக்கு. ஏன்னா ரயில் நிலையங்களில் இப்போ ஒரு ரயிலுக்குள்ளே ஏறி அந்த ரயிலை வந்து முன்னாடியே இப்போ திட்டமிட்டு அந்த டனலுக்கு முன்னாடியே ஒரு டீம் போய் அங்கே பாம்பு போட்டு அந்த டனலில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரயில் தண்டவாளங்களை தகர்க்கிறாங்க. அதற்கு அப்புறம் வந்து அந்த ரயிலில் இயக்கக்கூடிய நபரை வந்து சுட்டு கொலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பதட்டத்தில் ஆய்வுன்னு கத்துவாங்க இல்லையா, என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஒரு 20-25க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் பொழுது என்டையராகவே வந்து பாகிஸ்தான் ராணுவம் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவது, அரசு பெரிய தோல்வி தானே சார்? ஆமாம், பெரிய தோல்வி. அரசு இதை எப்படி கையில் எடுத்துட்டு கொண்டு போகுது, இல்லை அந்த பிஎல்ஏ விடம் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட போகிறாங்களா, இல்லை பிஎல்ஏ உடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிடுவாங்களா, நிறைவேற்றிட்டு இவங்களை காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை இராணுவ தாக்குதல் நடத்தி இந்த பிணைய கைதிகளை வந்து விடுவிக்க போகிறாங்களா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு உலகம் முழுவதுமே பேசி கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, இதே பாகிஸ்தானில் சார் கனிமவளங்கள் அதிகமாக இருக்குது, குறிப்பாக தங்கம் போன்ற கனிமவளங்கள் அதிகமாக இருக்குது. இதை வந்து பாகிஸ்தான் எதிர்த்துக்கிட்டு இன்னைக்கு வந்து சீனாக்காரன் வந்து இன்னைக்கு வெட்டி எடுத்துட்டு போறான், இதோட பாகிஸ்தான் வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சொல்றாங்களா சார்? இல்லை, அதுதான் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் கேட்டால் பொருளாதார ரீதியாக வீக்கான ஒரு கண்ட்ரியாக இன்னைக்கு உலகம் முழுவதும் சொன்னாலும் கூட நிறைய இயற்கை வளங்கள் சுற்றி பாகிஸ்தானை சுற்றி பல இடங்கள்ல இருக்குது. குறிப்பாக இந்த போலிஸ்தான் அந்த மாகாணத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் ஆப்கானிஸ்தான், ஈரான், யுனைடெட் அரப் எமிரேட், துபாய், ஸோ அப்படி போய்டும் வெளியில். இவங்க பாட்டுக்கு எந்த சைடு போனாலும் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே அரப் கண்ட்ரியை சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே இருக்கும். எல்லாமே இஸ்லாமிய நாடுகளின் தொடர்புகளில் இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் வெளியில் போனீங்கன்னா ஆப்கானிஸ்தான் போயிடலாம், ஆமாம், கொஞ்சம் தள்ளி போனால் ஈராக்கு போயிடலாம், ஈரான் போயிடலாம், சரி பங்களாதேஷ், இந்த பக்கம் இப்படி போயிடுறோம். அப்படின்னும் பொழுது இந்த பகுதி ஃபுல்லாகவே உங்களுக்கு இஸ்லாமிய நாடுகள். அப்படி இருக்கும் பொழுது இதில் எங்கேருந்து யார் வரா எப்படி போகிறான்ற ஒரு கட்டுப்பாடே கிடையாது. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா நேபாள் எல்லையில் வந்துட்டு எவ்வளோ தடைகள் போட்டாலும் கூட இன்றைக்கி வந்து ஊடுருவல் இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்தியாவுடைய பார்டர் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஊடுருவல் இருந்து கொண்டே இருக்குது. அப்படின்னும் போது நம்ம இவ்வளோ எக்யூப்டாக இவ்வளோ டெவலப்டாக இருக்கும் பொழுது, அப்படி சூழ்நிலைகள் இருக்கும்போது பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாகவும் அங்கே வந்து அடிக்கடி தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வெடிகுண்டு வெடித்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் அரசியல் சூழ்ச்சிகள், அரசியலில் வந்து பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. ஒரு பக்கம் கனிம வளங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சீனாவுக்கு வந்து கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அதனுடைய வேல்யூ வந்து ஒரு 1,00,000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவன் 25,000 கோடி கொடுத்துட்றான், மீதி 75,000 கோடியை வந்து சீனாக்காரன் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்படி வந்து கொடுக்கும்போது அங்கே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அதை எதிர்க்கும் போது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பணம் வாங்கிட்டோம்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்றதுனால அங்கே இராணுவத்தை போட்டு என்ன பண்ணுறது, அங்கே போராட்டத்தில் ஈடுபடுவர்களை வந்து கட்டுப்படுத்த நினைப்பது, இல்லை அங்கே தனிப்பட்ட முறையில் அவங்க சிக்கும் போது அவங்களை வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர்களை கொலை செய்வது அப்படின்ற விஷயத்தில் அரசாங்கம் இறங்கின பொழுது தான் இந்த பிஎல்ஏ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதை ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மக்களுக்கான அமைப்பு இவங்க சொல்கிறது என்ன கேட்டால், நாங்கள் மக்களுக்கான அமைப்பு, நீங்கள் மக்கள் விரோத அரசில் இருக்கீங்க, நீங்கள் வந்து பல வெளிநாடுகளோட அவங்கக்கிட்ட வந்து தொடர்பில் வந்து நீங்கள் பணத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் கூட எங்கள் மக்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி இந்த கனிம வளங்களை சுரண்டுவதில் முக்கியமான பங்கு வந்து அரசாங்கம் வகிக்கிறது. அதாவது சொந்த நாட்டு மக்களுடைய வளங்களை சுரண்டி வெளிநாடுகளுக்கு கொடுக்குறீங்களே, அது நியாயமாக தெரியலையா, அது அநியாயமாக தெரியலையா உங்களுக்குன்னு சொல்லி தான் இந்த போராட்டம் நடக்குது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த ஹைஜாக் நடந்திருக்கு.
நடந்திருந்தாலும் கூட இதுல ராணுவ வீரர்களை பத்திரமாக மீட்கக்கூடிய ஒரு கட்டாயமும் அவசியமும் இது அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கு. அரசாங்கம் ஜஸ்ட் லைக் தட் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அரசாங்கம் ராணுவ வீரர்களை பலிகடா வாக்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஆட்சியை கவிழ்ந்துரும். ஏன்னா ராணுவத்தினர் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம். நாட்டுக்காக நாங்கள் போராடுறோம், எங்களை ஒருத்தன் பிடிச்சி வச்சிருக்கான், அந்த நேரத்தில் உன்னால் ஒரு முடிவு எடுக்க முடியாட்டி அப்புறம் உங்கள் அரசாங்கம் எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அங்கே ராணுவ கிளர்ச்சி ஏற்படுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு சார். ஏன்னா இப்போ இந்த ரம்ஜான் நோன்பு சமயத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு தாக்குதல் பண்ண மாட்டாங்க தெரியும். ஏன்னா இஸ்லாமிய கண்ட்ரி ஃபுல்லாக யாரும் பண்ண மாட்டாங்க. வேற வழி இல்லாம இறங்கியிருக்காங்க எப்படி சார்? இல்ல வேற வழி இல்லாம இல்ல, இது வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும், இப்ப அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இவங்களுடைய உளவு அமைப்பு மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பை வைத்து இந்த டைம்ல பண்ணோம் அப்படின்னா ஒரு நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இல்லை நம்மளுடைய கோரிக்கை ஏற்கப்படும் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் தான். இப்போ இந்த டைம்ல பண்ணாலும் கூட இது நீ நல்லதுக்கு நியாயத்துக்கே கூட பண்ணிட்டு போ, கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு வந்து பணம் வரவில்லை, எங்கள் மாநிலம் வந்து பின்தங்கி இருக்கு, எது வேணா நீ பண்ணிட்டு போ. ஆனால் அது நீ இந்த டைம் நோம்பு டைமுக்கு பண்ணக்கூடாதுல்ல, ரம்ஜான் டைம் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு பண்ணும்போது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இவன் இறங்கி சுட்டுட்டான், 25 பேரை சுட்டுட்டான், அந்த ரயில் இயக்கிய நபரை சுட்டுட்டான், 25-28 பேர் இறந்து போயிடுறாங்க, பொதுமக்கள் பிணைய கைதிகளாக இருக்கிறாங்க. அந்த பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அவங்க விடுமுறைக்கு அவங்க குடும்பத்தை வந்து பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இன்னும் 2 நாள் இன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்துடுவோம், ஏன்னா 18 hours ட்ராவல் தான், இன்னைக்கு நைட் நாங்கள் வந்துடுவோம்னு சொன்னவங்க பாதி வழியில் வந்து மறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது இவன் ஏற்கனவே நம்மளை ராணுவ வீரர் எத்தனை பேரை சுட்டுருப்பான ஆளுங்களை, பிஎல்ஏ ஆர்மியா, இவனை 4 பேராவது நம்ம சுடணும்னு சொல்லி இறங்கி சுட்டு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டாலோ அசம்பாவிதம் பெரிய அளவில் கொண்டு போய் விட்டுறோம். இன்னைக்கு உலக நாடுகளை அச்சப்படுற காரணம் என்னன்னு கேட்டால், இதன் மூலமாக பாகிஸ்தானில் வந்து ஒரு கலவரம் பிடித்து அந்த கலவரம் மூலமாக பல பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனை, ஏன்னா பக்கத்து நாடாக இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் லைக் தட் நினைச்சா கூட பல்வேறு சிக்கல்களை வந்து அண்டை மாநிலங்களுக்கு பாகிஸ்தானால எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருந்திருக்கு. இருந்தாலும் இன்று இரவு வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்தா தான் இதில் வந்து எப்படி நைட்டை எப்படி போய் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். நைட்டில் வந்துட்டு இப்போ என்ன ட்ரோன் வச்சு பண்ணுறாங்க. இருந்தாலும் பிஎல்ஏனுடைய அந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இது மாதிரி வந்து நீங்கள் கோர்ஸ் ஸ்டெப்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் உள்ளே இருக்க மொத்த பேரையும் சுட்டு கொண்டுருவோம், நாங்களும் செத்துருவோம், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் அவங்க எடுக்கிறாங்க. எல்லைக்கே போயிட்டாங்க. ஆமாம், ஒரு எல்லைக்கே அவங்க போகும்பொழுது அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்குது. பாகிஸ்தான் அதிபரும் வந்து இதை வந்து தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவங்க எப்பயுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அண்டை நாடுகளில் பேசுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே அவங்க ஒரு ஹெல்ப் கேட்பாங்க, ஒரு ஆளுகிட்ட இல்லை எல்லாருக்கிட்டையுமே ஹெல்ப் வாங்கிப்பாங்க. சீனாவிட்ட கேட்பாங்க. அப்படி வந்து உலக நாடுகளுடைய உதவியோடு இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்களா, இல்லை தன்னுடைய சொந்த நாட்டு அவங்க இராணுவம் நான் சொன்ன மாதிரி டெடிகேட்டட் இராணுவம் தான், அந்த இராணுவம் வந்து உள்ளே இறங்கி என்னுடைய நண்பர்களை நான் எப்படி இழந்து விட முடியும் அப்படின்றதுக்காக அவங்க களத்தில் இறங்கி போராட போகிறாங்களான்றது இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்தில் நமக்கு எல்லா கதையும் தெரிய வந்துவிடும். கண்டிப்பா சார், என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.